ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டது யார் வச்சாங்க, யார் இங்கே தோட்டத்தில் சார்ஜ் பண்ணாங்க, யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும். அம்பலத்துக்கு வரும்னா வெளியே வரும். உங்களுக்கு யார் மீதான சந்தேகம் இருக்குதா ஐயா? இருந்து தைலாபுரம் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தியது யார் என்பது 2 நாளில் தெரியும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டு துண்டு பிரசுரத்தில் அன்புமணி பெயர் படம் இல்லை என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அவருடைய படம் வரலாம் என ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். முழு விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் கடந்த 2 மாதங்களாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசுக்கும் இடையே உட்கட்சி மோதலானது தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில்தான் பாமக அவருடைய தலைவராக, அதாவது நிறுவன தலைவராக நானே இருப்பேன், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்துதான் அதாவது ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும், அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும் ஒரு அணியும், அதாவது அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் டாக்டர் ராமதாஸ் நியமித்து அவர் ஒரு நிர்வாக குழுவை கூட்டி நான் தான் அனைத்து அதிகாரமும் எங்களுக்கு தான் உள்ளது என்று அறிவித்து அதை தேர்தல் ஆணையத்திலும் அதாவது பாமக பொறுத்தவரை கட்சி சின்னம் கட்சியினுடைய கொடி எங்களுக்கு தான் உரிமை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திலும் ராமதாஸ் தரப்பு முறையிட்டிருந்தனர். இந்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதாவது மகளிர் மாநாடு அடுத்த மாதம் 10ஆம் தேதி பூம்புகாரில் நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டிற்கான துண்டறிக்கை இன்று அதாவது நேற்றும் வெளியிட்டிருந்தனர். அந்த துண்டறிக்கையிலும் பார்த்தீங்கன்னா பாமக நிறுவனம் ராமதாஸ் படம் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. அன்புமணி ராமதாசனுடைய புகைப்படமும் பேரும் இடம்பெறவில்லை. மேலும் அந்த மூத்த நிர்வாகிகள் ஜி.கே. மணி உள்ளிட்ட ஒரு பேரும் இந்த துண்டு பிரசுரத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்கள் சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே இந்த ஒட்டுக்கேற்பு கருவி வீட்டில் வைத்திருந்தது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் அவர் தரப்புல தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் ஒரு புகாரை கொடுத்திருந்தார். அந்த ஒட்டுக்கேற்பு கருவி வைத்தது யார் என்பது கண்டுபிடித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று. இதனைத் தொடர்ந்துதான் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அதாவது ஒட்டுக்கேற்பு கருவி தொடர்பாக போலீசார், கிளியனூர் போலீசார் இன்று முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு அதாவது ஓரிரு நாட்களில் யார் வைத்தது என்பது குறித்து அம்பலமாகும் என்று செய்தியாளர்களிடம் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் நடைபெற்ற அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில், அதாவது மூத்த நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் ராமதாஸ் முன்னிலையில் இந்த மாநாட்டு துண்டு பிரசுரத்தை இன்றும் ஜி.கே. மணி, அதாவது பாமகனுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வெளியிட்டிருந்தார். அந்த துண்டு பிரசுரத்தில் பார்த்தீங்கன்னா மாநாட்டின் துண்டறிக்கையில் அன்புமணி ராமதாசனுடைய படமும் பெயரும் முக்கியமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மோதல் போக்கானது தொடர்ந்து நீடித்து வருவதை காட்டுகிறது. இது தற்போது இந்த பெயர் படம் இடம்பெறாது பாமக மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.